நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு குக்கரை வச்சு அதில் ஆயில் ஓரளவு 2 ஸ்பூன் அளவு ஊற்றி எண்ணெய் காய்ந்தவுடன் கத்திரிக்காவை போடணும். கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி, ஒரு 5 நிமிஷம் வதக்கியிருக்கேன். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ முங்குற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கங்க. காய் நல்லா முங்குற அளவுக்கு. தண்ணி ஊற்றிட்டு ஒரு விசில் வைக்கணும். ஒரு விசில் வந்தால் போதும். ஒரு விசில் வச்சா போதும், ரொம்ப வேக விட்டுறாதீங்க. ஒரு கடாயை வச்சுக்கோங்க. ஓரளவு ஆயில் ஊற்றிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் கடுகு. நல்லா எண்ணெய் காய்ந்தவுடன் கடுகு போட்டால் தான் சீக்கிரம் வெடிக்கும். கடுகு எண்ணெய் காயறதுக்கு முன்னாடியே கடுகு போடக்கூடாது. நல்லா எண்ணெய், கடுகு, வெந்தயம் 3 நல்லா வெடிக்கட்டும். கருவேப்பிலை கழுவி வச்சு போடுங்க. அப்புறம் சின்ன வெங்காயம், போட்டு நல்லா வதக்கி விடணும். வெங்காயம் வதக்கும் போது கொஞ்சம் 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கிட்டோன்னா நல்லா வதங்கிடும், சீக்கிரம் வெந்துடும். வெங்காயம் போட்டோடனே தக்காளி போடக்கூடாது. நல்லா வதக்கின உடனே தக்காளி போடுங்க. கருவேப்பிலை சில பேர் கழுவாமல் போடுவாங்க, எண்ணெயில் தெரிக்கும் அப்படின்னு பயந்து. அப்படிலாம் கிடையாது. கருவேப்பிலை நல்லா கழுவி போடும். ஏன்னு கேட்டிங்கன்னா மரத்தில் பூச்சிகள் இருக்கும், மார்க்கெட்டில் தரையில் போட்டிருப்பாங்க. நம்ம தான் நல்லா கழுவி யூஸ் பண்ணணும். எல்லோரும் கழுவி தான் பண்ணுவாங்க, இருந்தாலும் சொல்கிறேன். நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு. சின்ன வெங்காயம் தாங்க போடணும், பெரிய வெங்காயம் வேண்டாம். ஓரளவு செவந்துருச்சு நல்லா. பாருங்கள், பார்க்க இவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். அப்புறம் தக்காளி போடுங்க. கட் பண்ணி வச்ச தக்காளி நல்லா போட்டு போடும். ஸோ நான் ஒரு 2 தக்காளி எடுத்திருக்கேன். ஓரளவு காரக்குழம்பு மாதிரி தான் அது. இதுக்கு இந்த பட்டை அதெல்லாம் போடலாம் வேண்டாம், காரக்குழம்பு மாதிரியே தான் பண்ணணும். இந்த தக்காளி நல்லா வதக்குங்க. நல்லா வதக்கிட்டு, தக்காளி ரொம்ப வதங்கணும்னு வேண்டாம், ஏன்னா குழம்பு கொதிக்கும் போது அது வெந்துடும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சா. இப்போ 2 ஸ்பூன் குழம்பு மசாலா. இது நான் வீட்டில் தயார் பண்ண மசாலா. நீங்கள் கடையில் கூட குழம்பு மசாலா வாங்கி போட்டுக்கலாம். கொஞ்சம் ஃப்ளேமை கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கோங்க. அப்புறம் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்துருக்கேன். அப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்துருக்கேன். ஏற்கனவே போட்டு நம்ம வதக்கியிருக்கோம், இதனால கொஞ்சம் லைட்டாக போட்டு. மஞ்சள் பொடி சக்கரை பற்றி ஒன்றும் இல்லை. இப்போ எல்லாம் போட்டு வதக்குறோம். ஏற்கனவே பொடி வறுத்த பொடி தான், இதான் லைட்டாக அந்த பச்சை ஸ்மெல் போடுறதுக்கு கொஞ்சம் ஃப்ளேமை கூட்டி வச்சுக்கோங்க. பாருங்கள் எப்படி வதங்கியிருக்கேங்க. ரொம்ப வதக்கணும் வேண்டாம். இப்போ புளிக்கரைசல் எடுத்துக்கோங்க. ஒரு 2 கப் அளவு, ஒரு 50
அளவு புளி எடுத்துக்கலாம். கொஞ்சம் புளிப்பு இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இந்த குழம்பு. இப்போ புளி கரைசல் 2 கப் அளவு ஊற்றுறேன். பாருங்கள், நல்லா வடிகட்டி வச்சுருக்கேன். வந்து புளி கரைசல் நல்லா வடிகட்டி வடித்து வச்சுருங்க. போதும், 2 கப் அளவு போதும். பாருங்கள், தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு, நான் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன், நீங்கள் தேவையான அளவு போட்டுக்கோங்க. கொஞ்சம் காரமும் புளிப்பு இருந்தால் தான் இந்த குழம்பு டேஸ்டியாக இருக்கும். நம்ம இதோட வேக வச்சு கத்திரிக்காயில் அதை எடுத்து வச்சுட்டு, கத்திரிக்காய் நாளாக கட் பண்ணி தான் வேக வச்சுருக்கோம். இப்போ அதை வேக வச்ச தண்ணி இந்த இருக்கு பாருங்கள், இதை ஊற்றிடுங்க. குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஊற்றிக்கோங்க. இதை கீழே ஐயோ இதை என்ன பண்ணுறாங்கலாம் நினைக்க வேண்டாம். இப்போ நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ பாருங்கள், துருவிய தேங்காய் ஓரளவு எடுத்துருக்கேன். 2 பல் பூண்டு போடுங்க. கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கோங்க. அப்புறம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் முழுசாக போட்டு அரைச்சிக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து குழம்பு டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஓரளவு போதும், ரொம்ப போட வேண்டாம். குழம்புல ஜீரகம்லாம் சேர்ந்துருக்கனால இதை அரைக்க மட்டும் கொஞ்சம் இதை தண்ணி விட்டு நைஸாக அரைச்சி ஊற்றிக்கணும். தண்ணி பாருங்கள், கொஞ்சம் ஓரளவு போதும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி தேங்காய், ஜீரகம், பூண்டு, சின்ன வெங்காயம் 4ஐயும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருக்கோம். இந்த மாதிரி கட்டாயம் கார குழம்புக்கு கொஞ்சமாக தேங்காய் சேர்க்கணும். ஏன்னா அது புளிப்பு காரம் அதிகமாக இருக்குமா, அதனால் தேங்காய் சர்க்கரை பற்றி ரொம்ப நல்லது. இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சு வருது பாருங்கள். ஆயில் அப்படி மேலே வருது பாருங்கள். தேங்காய் ஊற்றிக்கங்க. இப்போ பாருங்கள், தேங்காய் ஊற்றுறோம் பாருங்கள். அப்படி அவ்வளோதான். கொஞ்சம் கழுவி ஊற்றிக்கோங்க. கெட்டியாக இருக்கணும்னா இதுக்கெல்லாம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கூட ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், ஊற்றியாச்சு. இப்போ ரொம்ப நேரம் கொதிக்க விடவும் வேண்டாம். ஓரளவு கொதி வந்தோடனே கத்திரிக்காய் போட்டு இறக்கலாம். ஏன்னா நம்ம கத்திரிக்காய் ஏற்கனவே வேக வச்சுட்டோம். கத்திரிக்காய் எண்ணெயில் வதக்கி போடனாலும் போடலாம், வேக வச்சா ரொம்ப நல்லது குழம்புல. எண்ணெயில் வதக்கி அப்படியே குழம்ப கூட்டி வச்சோன்னு வைங்களேன், கத்திரிக்காய் கொஞ்சம் வேகாத மாதிரியே முழுசாக இருக்கும். இது கொஞ்சம் நல்லா வெந்து சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ நல்லா கொதிக்க விடுங்க. இறக்க போகையில் கத்திரிக்காய் போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்கிடலாம். அவ்வளோ. இப்போ பாருங்கள், தேங்காய் அரைச்சி ஊற்றினோடனே குழம்பு எப்படி கொதிக்குது பாருங்கள். போதும், ரொம்ப நேரம் கொதிக்க விடணும் வேண்டாம். இப்போ கத்திரிக்காவை போடலாம். கத்திரிக்காய் பாருங்கள், நல்லா கத்திரிக்காய் வெந்திருக்கு பாருங்கள். இப்போ ஃப்ளேமை கொஞ்சம் குறைச்சிக்கங்க. சிம்மில் வச்சுட்டு இங்கே பாருங்கள் எப்படி வெந்திருக்கு பாருங்கள் ஆயிலில். இப்போ மசாலா அதிலே இதாயிரும். கத்திரிக்காயில் உள்ள மசாலாலாம் ஸ்டஃப் பண்ணி அப்படிலாம் போடலாம் வேண்டவே வேண்டாம். இதுவே மசாலா நல்லா உள்ளே இறங்கிரும். ரொம்ப கரண்டி விட்டு கிளறாமல் அப்படியே இறக்கி வச்சிடலாம். பாருங்கள், இப்போ பாருங்கள், லேசாக கிளறி விட்டிங்கன்னா இந்த இப்படி குழம்பு எடுத்து மேலே ஊற்றி விட்டுருங்க. இப்போ நல்லா கொதி வரட்டும். சிம்மில் வச்சுருங்க. ஃப்ளேமை கொஞ்சம் குறைச்சி வச்சிட்டிங்கன்னா கத்திரிக்காய் இன்னும் பிரியாது. இப்போ பாருங்கள், நல்லா கொதி விழுந்துருச்சு. நல்லா பாருங்கள், போதும். கத்திரிக்காய் அவ்வளோ வெந்துருச்சு.
மசாலா நல்லா உள்ளே இறங்கியிருக்கும். இதுக்கு மேலே ரொம்ப கொதிக்க விடன்னு வேண்டாம். இப்போ மல்லி இலை தூவி இறக்கி வச்சிடலாம். இறக்கி வச்சு பரிமாறலாம்.